தாவேகா அவங்க வந்து விஜய் வந்து ஒரு அறிக்கை வெளியிட்டிருக்காரு. வக்பு சட்டம் வந்து அரசியலமைப்பையே வந்து களங்கப்படுத்துற மாதிரி இருக்கு. ஒரு இஸ்லாமிய எம்பி கூட உங்களுக்கு இதை தாக்கல் பண்றதுக்கு இல்லை, நீங்க இஸ்லாமியர்கள் மேல அக்கறை காட்டுறீங்களா? இது வந்து ஜனநாயகத்துக்கும் மதச்சார்பின்மைக்கும் எதிராக இருக்கிற இந்த சட்டத்தை ஒன்றிய அரசு உடனே திரும்ப பெறணும் அப்படின்ட்டு இருந்தாரு. இன்னைக்கு போராட்டமும் தமிழ்நாடு முழுக்க நடத்த சொல்லியிருந்தாரு. எல்லா மாவட்ட தலைநகர்லையும் நடத்தினாங்க. பனையூர்ல ஆனந்த் வந்து கலந்துகிட்டாரு. அவர்கிட்ட வந்து செய்தியாளர்கள்லாம் கேட்டாங்க, இந்த இதுல எந்த சரத்துல எந்த பாயிண்ட் உங்களுக்கு வந்து பிரச்சனையா இருக்கு அப்படின்னு கேட்டோன்னா, என்ன பாஜக என்ன அவங்க எதுவுமே இஸ்லாமியர்களுக்கு சரியா பண்ணல, நம்ம சொத்தை எடுத்துக்கணும் அப்படின்னு அவங்க சொன்னா சரியாது நியாயமான்னு கேட்டாங்க. இல்ல சார், வேலிடா ஒரு பாயிண்ட் கேட்கறாங்க பிஜேபில இருந்து. பிஜேபி பண்ற எதுவுமே வேலிட் இல்லைங்க அப்படின்னு சொல்லிட்டாரு. இது என்னன்னா அந்த சரத்தை பத்தி சொல்லுங்க சார், நம்ம ஸ்கூல்ல 2 மார்க் கொஸ்டின் கேள்வி பதிலெடுத்து நீங்க எந்த சரத்தை பத்தி கேக்குறீங்கன்னு எனக்கு தெரியுதுன்னு சொல்லிட்டு கேள்வி ஒரு எடுத்து பண்ணிட்டு தர அவருக்கு வந்து கடைசி வரைக்கும் அதுல என்ன பாயிண்ட்ங்கிறத சொல்லவே இல்லை. என்ன ஆனது, நீங்க முதல் பக்கம் எடுத்து வச்சிருந்தாலே எல்லா பத்திரிகையிலும் முதல் இது இருக்கு. ஆக்கல, அதுதான் வந்து எப்படியோ சமாளிச்சிருவோம்னு சொல்லிட்டு சமாளிச்சிருக்காரு. நல்லா சமாளிச்சதால மாட்டிக்கிட்டாரு, அவருக்கு தெரியலன்னு தெரிஞ்சிருச்சு. சரி, போராட்டம் நடத்திருக்கோம் அப்படின்னு சொல்லி நடத்திருக்காங்க தாவேகால இருந்து. இன்னொன்னு, இன்னொரு டிவிக்கு ரொம்ப கோவப்படுறாங்க. அந்த டிவிக்கு நாங்க தான் சொந்தங்கிறாங்க. தமிழக வாழ் உரிமை கட்சி அவங்க ஒரு டிவிக்கு வச்சிருக்காங்களே, செயற்குழு வந்து நடந்தது சென்னையில. அதுல வந்து பேசுற வேல்முருகன் என்ன சொல்லியிருக்காருன்னா, அந்த ஆங்கிலத்துல ரொம்ப ஷார்ட் ஃபார்மா சொல்ற அந்த டிவிக்குங்கிற கட்சிக்கு தான் வந்து பொருந்தும். அத காலங்காலம் என் கட்சி தான் டிவிக்கேன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. ஆனா இப்ப எல்லாரும் அந்த டிவிக்கே பார்த்து டிவிக்கேன்னு சொல்லிட்டு இருக்காங்க. இது தேர்தல் ஆணையம் பார்த்துட்டு சும்மா இருக்கு, இதுக்கு நாங்க சட்ட போராட்டம் நடத்துவோம் சொல்லியிருக்காரு. இப்ப டிவி பண்ற வந்து இதுதான் உண்மையான டிவிக்கே, இந்த டிவிக்கே தான் நீங்க டிவிக்கேன்னு சொல்லணும், தமிழக வெற்றி கழகத்தை நீங்க வந்து டிவிக்கேன்னு சொல்லக்கூடாதுன்னு உத்தரவு போட போறாங்க. அதுதானே. இன்னொன்னு, டிவிக்கேன்னு முன்னாடி தாவாக்காக்கு இப்படி சொன்ன மாதிரி நமக்கு தெரியல. இப்பதான் வந்து இங்கிலீஷ்ல சொல்றாரு வேல்முருகன் டிவிக்கே அப்படின்ட்டு. தாவாக்கா தாவேக்கா வராங்க அவங்க அந்த டிவிக்கே, நாங்க தான் ஒரிஜினல் டிவிக்கே அப்படிங்கிறாரு.